ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சொற்கோவைகள் தொடர்பான சில வினாக்கள் வந்து தரப்பட்டிருக்கு, சரியா? இப்போ அந்த வினாக்களை வந்து நான் கொஞ்சம் வேகமா வந்து செய்து காட்டுறேன். ரைட். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இடத்துல சந்தேகங்கள் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதை வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ முதலாவது வந்து உங்களுக்கு ஒரு வினா தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, Q சமன் ABC பார் A பார் B பார் C ABC பார், இதை வந்து நான் இப்படி, அதாவது A பார் B C பார், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு A B பார் C பார், சரியா? அப்ப இந்த கேள்வியை வந்து நீங்க உங்களுடைய எக்ஸசைஸ் புக்ல வந்து நீங்க எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, இந்த தரப்பட்டுள்ள இந்த கோவையை வந்து, சரியா, தரப்பட்டுள்ள இந்த கோவையை வந்து காணோ வரைபடத்தை பயன்படுத்தி ஒரு எளிதாக்கிய ஒரு சுருக்கப்பட்ட வடிவத்துக்கு வந்து நாம் என்ன செய்யணும்னா மாத்தணும், சரியா? ரைட். இப்ப அதனால இப்ப உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த கியூவன்ஸ்ல இந்த கோவையில் இருக்கக்கூடிய விடயங்களை பாத்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லக்கூடிய 3 விதமான மாறிகள் இருக்கு. அதை நான் காணோ வரைபடத்துல வந்து இந்த பக்கத்தை வந்து நான் ஏ பி என்று எடுக்கேன், சரியா? அதே நேரம் இந்த பக்கத்தை வந்து நான் சி என்று எடுக்கேன். ஸோ வளமையா வந்து இந்த பக்கத்தை வந்து ஏபி என்று எடுப்பாங்க, இந்த பக்கத்தை வந்து சி என்று சொல்லி எடுப்பாங்க. சில எக்ஸாம் பேப்பர்ல வந்து மாறியும் எடுப்பாங்க, இல்லையா? இந்த பக்கம் வந்து பிசி என்று எடுப்பாங்க, இந்த பக்கம் வந்து ஏ எடுப்பாங்க. ஏன்னா சில பிள்ளைகள் வந்து அந்த ஏபி, இந்த பக்கம் ஏபின்னு சொல்லி இந்த பக்கம் சி என்று சொல்லி அந்த வளமையா அந்த பழக்கப்பட்டு கேள்வி செய்துட்டு போறதால சில எக்ஸாம் பேப்பர்ல வந்து இந்த இடத்துல இந்த பக்கம் என்ன தாராங்க, இந்த பக்கம் என்ன தாராங்கிற அந்த கன்செப்டை வந்து சில பிள்ளைகள் வந்து விளங்குறல. அப்ப நீங்க இந்த எக்ஸாம் பேப்பர்ல இந்த காணோ வரைபடம் சம்பந்தமா, இந்த கேமெப் சம்பந்தமான வினாக்கள் செய்யும் போது அவங்க இந்த பக்கம் தரப்பட்டுள்ள இந்த மாறிகளை எல்லாம் தெளிவா பாருங்க. அவங்க என்னென்ன எழுத்து தந்திருக்காங்கிற கன்செப்டை வந்து தெளிவா பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, அவங்க இந்த ஒவ்வொரு பெட்டிக்கு நேராகவும் இந்த இலக்கங்கள் தரப்பட்டிருக்கும், இந்த இருமை இலக்கங்கள் தரப்பட்டிருக்கும். அதையும் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. இப்ப நான் இந்த பக்கம் ஏபி என்று எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, இது வந்து சொற்கோவை. சொற்கோவை என்று சொன்னா நம்ம என்ன எப்படி எழுதுவோம்னு சொன்னா, 0 வரும்போது நம்ம இப்படி பார் போட்டு எழுதுவோம். தெரிந்தா பரவாயில்ல, தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 0 வந்தா இப்படி பார் போட்டு எழுதுவோம். பாருங்க, இந்த 0 வரும்போது அந்த 0க்கு நேரா நான் ஏ பார் போட்டு எழுதுறேன். இந்த 0 வராம 1 வந்திருந்தா அந்த பின்னு சொல்லி நான் நேரடியா எழுதுறேன். பாருங்க, இந்த 1 வந்திருந்தா நான் எப்படி எழுதுறேன், ஏ பின்னு சொல்லி நேரடியா எழுதுறேன். பாருங்க, இந்த முதல்ல வார இது வந்து ஏ, அதுக்கு பிறகு வாரது பி ஆக இருக்கும். அது 0 இருக்கிறதால அதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னா பார் போடணும். அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சி ஆக இருக்கும். ரைட். இப்போ 0 இருக்கிறதால நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா சி பார் போடுவீங்க. 1 இருக்கிறதால நீங்க நேரடியா வந்து சி போடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த கோவையில அந்த தரப்பட்டு இந்த கோவையை பாருங்கன்னா நான் நீங்க மாறி மாற்றி சொல்லுவேன். இப்ப இதுல ஏபி சி பார் இருக்கு. இந்த கோவையை பாருங்க, ஏபி சி பார் இருக்கு. இப்ப ஏபிங்கிறது என்ன இருக்கு தானே, பாருங்க, ஏபிங்கிறது இது, இந்த ஏபிங்கிற லைன், ஏபிங்கிறது வந்து இந்த லைன், சரியா? சி பார்ங்கிறது பாருங்க இந்த லைன் தான் சி பார். அப்ப எந்த இடம் வருகுதுன்னு சொன்னா இந்த இடம் வருகுது உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அப்ப சரியா இந்த பெட்டிக்கு நேரா 1 போடலாம். ரைட். அப்ப இது ஓகே. அடுத்து பாருங்க என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தரப்பட்டுள்ள வினாவுல பாருங்க ஏ பார் பி பார் சி. பாருங்க, ஏ பார் பி பார்ங்கிறது இன்னும் இருக்கு, இதான் ஏ பார் பி பார். சிங்கிறது வந்து பாருங்க இன்னும் இருக்கு. அப்ப இந்த பெட்டினே, அதனால நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பெட்டிக்கு நேரா 1 போடலாம். அடுத்த பாருங்க ஏ பார் பி சி பார். பாருங்க என்ன இருக்கு, ஏ பார் பிங்கிறது வந்து இன்னும் இருக்கு, இந்த லைன் பாருங்க, இதானே ஏ பார் பிங்கிறது இந்த லைன், சி பார்ங்கிறது இந்த லைன். அப்ப இந்த பெட்டி. ரைட். அப்ப அந்த பெட்டிக்கு நேரம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 1 போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் பாருங்க அடுத்த கோவை பாருங்க, ஏ பி பார் சி பார். ஏ பி பார் சி பார்ங்கிறது வந்து என்ன இருக்கு, இதான் ஏ பி பார் என்ன இருக்கு. அதுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க என்ன இருக்கு, சி பார் என்ன இருக்குன்னு. அப்ப இந்த பெட்டி. அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு இந்த பெட்டிக்கு நேரம் நீங்க 1 போட வேண்டி இருக்கும்.
ரைட். ஏனைய இடங்களை எல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்னா பூஜ்ஜியமா போடுங்க. ஏனைய இடங்கள் எல்லாம் வந்து பூஜ்ஜியமா போடுங்க. அந்த பூஜ்ஜியம் போறது வந்து பொஸ்கோவையே குறிக்கும். ஆனா நாம செய்ய வேண்டியது வந்து என்னன்னு சொன்னா சொற்கோவைகள் தானே நம்ம சுருக்க போறோம். அப்ப அதனால இந்த ஒன்று போட்டிக்கிறதுலாம் என்னதுன்னு கேட்டா சொற்கோவை குறிக்கும். ரைட். இப்ப நான் முதலாவது என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம காணோ வரைபடத்துல வந்து இந்த ஒன்றுகளை வந்து குறிச்சிட்டோம். அதுக்கு பிறகு ரெண்டாவது நாம் என்ன செய்யணும் என்று சொன்னா குரூப் பண்ண வேண்டி வருங்க. ஒன்றுகளை வந்து நம்ம குரூப் பண்ணணும். அதுக்கான விடயங்களை வந்து முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம். அதாவது 4 ஒன்றுகளை இணைச்சு கிடையா நிலை குத்தா குரூப் பண்ண இயலுமான்னு பார்க்கிறோம். அந்த 4 ஒன்றுகள் இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இந்த லைன்ல வந்து 3 ஒன்றுகள் தான் இருக்கும். 3 ஒன்றுகள் இருக்கிறதால நீங்க எப்படி குரூப் பண்ணணும்னு சொன்னா 2 தான் நீங்க எப்படி குரூப் பண்ணலாம். இது ரெண்டையும் சேர்த்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு குரூப் பண்ணலாம். இது ஒரு குரூப். அதே நேரம் இந்த 2 ஒன்றுகளையும் சேர்த்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா குரூப் பண்ணலாம். அப்ப 2 குரூப் வந்திருக்கா, 2 குரூப். அப்ப இந்த ஒன்றுக்கு பாருங்க. இப்ப இந்த ஒன்றை வந்து உங்களுக்கு வேறொரு ஒன்றோட சேர்த்து குரூப் பண்ண இயலுமான்னு பாத்தீங்கன்னு சொன்னா முடியாதுன்னு. ஏன்னா இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 0, இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னாலும் 0. அப்ப இந்த ஒன்றை வந்து வேற யாரோடையும் சேர்த்து வந்து குரூப் பண்ண இயலாது. அதனால இவரை நம்ம என்ன செய்யலாம்னா தனியே ஒரு குரூப்பாக எடுக்கலாம். ரைட். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்ப 3 குரூப் இருக்கு. சரியா? இந்த 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த முன்கூட்டி ஸ்டார்ட்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காணோ வரைபடத்துல வந்து ஷார்ட்கட்ல எப்படி ஆன்சர் எடுக்கலாம், அதே நேரம் வந்து வேறொரு மெத்தட்ல வந்து எப்படி ஆன்சர் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 2 மெத்தட் பார்த்துருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து ஷார்ட்கட்ல எப்படி ஆன்சர் எடுக்கலாம்னு தான் சொல்ல போறேன். இதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப எத்தனை குரூப் இருக்குன்னு சொன்னா 3 வகையான குரூப் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு. 3 வகையான குரூப்ஸ் இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நான் இந்த குரூப் எடுக்கணும். நான் இப்ப ஷார்ட்டா தான் எடுக்க போறேன். இப்ப இந்த குரூப் எடுக்கணும். இந்த குரூப்ல இந்த நிலைக்குத்தா பாருங்க. இந்த 2 நிலைக்குத்தா பாருங்க. இப்படி இந்த குரூப்ல இந்த 2 ஒன்றும் யாருக்கு நேரா இருக்காங்க? இந்த 2 ஒன்றும் வந்து ஏபி பாருக்கு நேரா தானே இருக்கு. சோ நல்லா விலையும் கொடுங்க. இந்த 2 ஒன்றும் வந்து ஏபிக்கும் ஏபி பாருக்கும் நேரா இருக்கு. அப்ப இந்த 2 கோவையும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 கோவைக்கும் பொதுவா இருக்கிறது யாருன்னு கேட்டா ஏ வந்து பொதுவா இருக்கு. இப்ப பிங்கிறது இங்க பி பார்ன்னு சொல்லி மாறுது. ஏதானே பொதுவா இருக்கு இந்த 2 கோவைக்கும். சரியா? பொதுவா இருக்கிறது வந்து யாருன்னு சொன்னா ஏ வந்து பொதுவா இருக்கு. அதே நேரம் இந்த 2 ஒன்றையும் நீங்க கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா சி பாருக்கு நேரா இருக்கு. யாருக்கு நேரா இருக்கான்னு சொன்னா சி பாருக்கு நேரா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு பிளஸ் போடுங்க. அப்ப அந்த குரூப் வந்து நமக்கு முடிஞ்சு. சரியா? அந்த குரூப் வந்து நமக்கு முடியக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் கொஞ்சம் இதை நீக்கி போட்டு கொஞ்சம் தெளிவா எழுதுறேன்னா ரைட். ஓகே, நமக்கு இந்த குரூப்ல இருந்து சரியா இந்த குரூப்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா ஏ சி பார்ன்னு கிடைச்சிட்டு பிளஸ். அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா இந்த குரூப்பை பாருங்க. அடுத்து வந்து இந்த 2வது இந்த குரூப் இருக்கு தானே. இந்த குரூப்ல இந்த ஒன்றை பாருங்க யாருக்கு நேரா இருக்காரு? ஏ பார் பிக்கு நேரா இருக்கு. அதே நேரம் இந்த ஒன்றை பாருங்க ஏபிக்கு நேரா இருக்கு. அப்ப இந்த 2 கோவையும் பாருங்க. இந்த 2 கோவையும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது என்னன்னு சொன்னா இந்த 2 கோவையிலையும் வந்து இந்த பி வந்து பொதுவா இருக்கு தானே. பாருங்க, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. பி வந்து பொதுவா இருக்கு. நம்ம பொதுவா இருக்கிறதா எடுக்கணுமா? ஏ பார்ங்கிறது வந்து மாறுது. இப்ப பி வந்து நமக்கு எப்படி சொன்னா பொதுவா இருக்கு. அதே நேரம் கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 ஒன்றுகளும் வந்து சி பாருக்கு நேரா இருக்கு. அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா இந்த பாருங்க. இப்ப இந்த ஒன்று வந்து இப்ப யாரோடையும் குரூப் பண்ணல, தனியா தான் இருக்காரு. சோ தனியா இருக்காருன்னு சொன்னா இந்த ஒன்று யாருக்கு நேரா இருக்காருன்னு சொன்னா மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பார் பி பாருக்கு நேராகவும் கிடையாக பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கு நேராகவும் இருக்காரு. அப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏ பார் பி பாருக்கு நேராகவும் அதே நேரம் கிடையாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கு நேராக இருக்காரு. சோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா நமக்கு தரப்பட்டுள்ள இந்த கோவை இருக்குத்தானே, இந்த கோவையை வந்து நாம சுருக்கும் போது
காணோ வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை இதுவாக இருக்கும். சரியா? இதுதான் விடையாக இருக்கும். இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம் என்று கேட்டா, உங்களோட புக்ல வந்து நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு நீங்க என்ன செய்யலாம், பிறகு வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கலாம். ரைட்? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு அடுத்து 2வது வினா சொல்லித்தரேன். சரி, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போ நான் அடுத்தடுத்த வினாக்கள் செய்யும் போது வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இப்போ அடுத்த வினாவை செய்யும் போது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நான் இதை வந்து கொஞ்சம் டிலீட் பண்ணணும். சரியா? இதில் இருக்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால இதை கொஞ்சம் நான் டிலீட் பண்ணணும். சரியா? ரைட், இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுறேன். அடுத்த வினாக்கு போகலாம். சரியா? ரைட், ஓகே. இப்போ 2வது வினாவை பாருங்களா. இப்போ 2வது வினாவை பாருங்க. செட் சமன் ஏபி பிளஸ் பிசி பார் ஏபிசி பார் இருக்கு. இந்த கோவையை வந்து நம்ம என்ன செய்யலாம் என்று கேட்டா, இந்த காணோ வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்கட்டாம், அல்லது வந்து இந்த கோவையில இருக்க இந்த எக்ஸாம்ல தருவாங்க, இந்த கோவையை வந்து காணோ வரைபடத்தில் வந்து குறித்து காட்டுக, இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப நல்லா ஒரு விடயத்தை விளங்கி கொள்ளுங்க. சரியா? இந்த கோவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து கேம படிக்கும் போது சொல்லியிருக்கேன் எப்படின்னு சொன்னா, அதாவது மேல பாருங்க, இந்த நியம வடிவத்தில் இருக்கக்கூடிய கோவைகளைத்தான் காணோ வரைபடத்துல வந்து நாம குறித்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த கோவை இருக்குது தானே, இந்த கோவை வந்து நியம வடிவத்துல வந்து இல்லை. அப்ப நியம வடிவத்துல இல்லாத பட்சத்துல இதை வந்து நம்ம காணோ வரைபடத்துல வந்து குறித்து காட்ட முடியாது நமக்கு. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கோவையை வந்து நீங்க என்ன செய்யணும்னா நியம வடிவத்துக்கு வந்து மாத்தணும். நியம வடிவத்துக்கு மாத்துறது வந்து, அதாவது தரப்பட்டுள்ள ஒரு பூலியன் கோவையை வந்து நியம வடிவத்துக்கு மாத்துறது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ல வந்து நான் உங்களுக்கு இதை செய்யறேன். நியம வடிவத்துக்கு மாத்துறது வந்து நீங்க படிச்சுதான் இந்த கேமைப்புக்கெல்லாம் வந்திருப்பீங்க. சரியா? அதனால இப்ப இந்த கோவையை வந்து நான் நியம வடிவத்துக்கு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட்ல செய்து காட்டுறேன் பாருங்க. இப்ப நியம வடிவம் என்ன அர்த்தம்? இந்த 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 கோவையை பாருங்க. இந்த கோவையை பாத்தீங்கன்னு சொன்னா ஏபி, ஆனா இந்த இந்த பகுதியில வந்து சி இல்லை. அதே நேரம் பிசி பார் இருக்கு, இதுல வந்து பிசி இருக்கு, ஆனா ஏ இல்லை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏபிசி இருக்கு. அதாவது 3 மாறிகள் இதுல பயன்படுத்தப்பட்டு, அதாவது ஏபிசி என்று சொல்லி 3 விதமான மாறிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 3 மாறிகள்ல இந்த கோவையில வந்து ஏ இல்லை, இந்த சைட்ல இருக்கிற கோவையில வந்து சி இல்லை. அப்ப இது நியம வடிவத்துக்கு இல்லை. அப்ப நாம இது என்ன செய்யணும், நியம வடிவத்துக்கு இந்த கோவை என்ன செய்யணும்னா மாத்தணும். உங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து உங்களோட புக்ல வந்து எழுதி கொள்ளுங்க. நான் ஷார்ட்கட்ல செய்யறேன் பாருங்க. இந்த கோவை எடுங்க. இந்த கோவையில வந்து யாரு இல்லை, சி வந்து இல்லாம இருக்காருன்னு, சி வந்து இல்லை. அப்ப இந்த கோவையில சி இல்லைண்டா அப்ப நீங்க எப்படி எழுதணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த எழுதுறேன். இந்த கோவையில சி இல்லை தானே, இந்த கோவையில சி இல்லைண்டா நீங்க எப்படி எழுதணும்னு கேட்டா ஏபி சி. ஸோ மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஏபி, இந்த ஏபி அப்படி போடணும், சி பார். ஒரு பக்கம் வந்து சி என்று எழுதணும், இன்னொரு பக்கம் சி பார்னு எழுதணும். பாருங்க, நான் இந்த கோவையை எழுதிருக்கேன். நியம வடிவத்துக்கு மாத்தணும்னா ஷார்ட்கட்ல இப்படித்தான். ஸோ அடுத்தது பாருங்களா, அடுத்தது வந்து இந்த கோவையை பாருங்க, பிசி பார், ஆனா ஏ இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஏ
பிசி பார். நான் கீழே எழுதுறேன், அடுத்த லைன் எழுதுறேன் பாருங்க. அடுத்த லைன் எழுதுறேன். அடுத்தது வந்து பாருங்க, நம்ம ஏ ஒரு தரம் போட்டா திரும்பி அடுத்த தரம் ஏ பார்ன்னு போடணும். ஏ பார் பிசி பார் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ஏபிசி பார் அப்படியே போடுங்க. அங்க இருக்கக்கூடிய ஏபிசி பாரை வந்து அப்படியே போடுங்க. இப்ப நான் என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த கோவையில வந்து இதை நான் வந்து பி பாரா மாத்துறேன்னா, இந்த கோவையில வந்து இது பி பாரா மாத்துறேன்னு கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப பி பாரா மாத்துறேன்னு சொன்னா இந்த இடத்துலயும் பி பார் வரும், இந்த இடத்துலயும் பி பார் வருமா. அந்த கோவையை வந்து நான் பி பாரா மாத்திருக்கேன். காரணம் என்னன்னா, இந்த ஏபிசி பார்னு சொல்லி இந்த நிறைய வாட்டி வருகிறது. அதனால கவனிங்க, இந்த கோவையை வந்து இதுல இந்த பிக்கு மேல ஒரு பார் போட்டுட்டீங்கன்னா இப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த ஏபிசி பாருங்கிறது 2 தரம் வந்திருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ஏபிசி பார் இருக்கு, இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா ஏபிசி பார் இருக்கு. ரைட். அப்ப அந்த 2 தரம் வந்ததுக்கு பதிலா அதுல நீங்க ஒரு கோவையை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா நீக்கலாம். ஒரு கோவையை வந்து நீக்கலாம். 2 தரம் வந்திருக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு கோவையை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீக்கலாம். அப்ப நான் ஒரு இந்த ஏபிசி பாருங்கிறது 2 தரம் வந்திருக்கிறதால நான் அந்த ஒரு தரம் நான் என்ன செய்யலாம், அதை நீக்கிறேன்னா 2 தரம் வந்ததுன்னா நீங்க அதை நீக்கலாம் ஒரு தரம். ரைட். இதுதான் வந்து நாம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, தரப்பட்டுள்ள இந்த கோவை இருக்குத்தான், இந்த கோவையை வந்து நாம இப்ப நியம வடிவத்துக்கு மாத்திட்டோம். இப்ப நியம வடிவத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறமா இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப காணோ வரைபடத்துல வந்து குறிச்சு காட்ட போறோம். பாருங்க, நான் இந்த பக்கம் வந்து ஏபி என்று எடுக்கேன், இந்த பக்கம் வந்து சி என்று எடுக்கேன். பாருங்க, இந்த பக்கம் ஏ 0 இருக்கிறதால நான் எப்படி எடுக்கேன், ஏ பார் பி பார் எடுக்கேன். 0 இருந்தா நீங்க பார் போடணுமா, ஏ பார். இந்த பக்கம் பாருங்க பி. இதை வந்து நான் எப்படி எடுக்கேன்னா ஏபி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பி பார். இந்த பக்கம் வந்து சி பார் சி. இப்ப நல்லா கவனிச்சு கொடுங்க. இப்ப இந்த கோவையை தான் பார்க்கணும். முதலாவது பாருங்க என்னன்னா ஏபிசி. இப்ப முதலாவது பாருங்க இப்படி வருது ஏபிசி. இப்ப ஏபிசி எங்க இருக்குன்னா பாருங்க, ஏபி சி என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க ஒன்று போடுவீங்க. ரெண்டாவது கோவை பாருங்க ஏபிசி பார். ஏபி என்ன இருக்கு, சி பார் என்ன இருக்குன்னு, அதனால இவடத்த ஒன்று போடுவீங்க. மூணாவது கோவை வந்து ஏ பி பார் சி பார். அதாவது என்ன இருக்கு பாருங்க, ஏ பி பார் சி பார் இந்த இடத்துல போடணுமா. அடுத்து பாருங்க ஏ பார் பி பார் சி பார். அதாவது ஏ பார் பி பார் சி பார்ங்கிறது வந்து இந்த இடமா. அதனால நான் இந்த இடத்த ஒன்று போடுறேன். ஏனைய இடங்களை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 0 போட்டு இந்த காணோ வரைபடத்தை நீங்க என்ன செய்யலாம்னா பூரணப்படுத்தலாம். ரைட். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நாம அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா குரூப் பண்ணணும்னு. நம்ம குரூப் பண்ண வேண்டியதாக இருந்தால் என்ன செய்வோம், ஒன்றுகளை வந்து நம்ம குரூப் பண்ணணும். சரியா. நான் குரூப் பண்ணக்கூடிய அந்த விதிகளை எல்லாம் வந்து ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டேன். சரியா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் கேள்வி செய்துட்டு போகும்போது பாருங்க, இப்ப நம்ம நிலைக்குத்தாக வந்து இந்த 2 ஒன்றையும் நாம் என்ன செய்யலாம்னா குரூப் பண்ணலாம். அதே நேரம் இங்க இருக்கக்கூடிய ஒன்றையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா மடித்தல் மூலம் வந்து நம்ம குழுவாக்கலாம். அதாவது இந்த காணோ வரைபடத்தை வந்து நம்ம இப்படி நடுவால மடிக்கும் போது, காணோ வரைபடத்தை வந்து நடுவால மடிக்கும் போது அந்த ஒன்றுகள் வந்து என்ன செய்யும், இங்க இருக்கக்கூடிய ஒன்றும் இங்க இருக்கக்கூடிய ஒன்றும் வந்து ஒன்றோடு ஒன்றும் மேற்பொருந்தும். மடித்தல் மூலம் நம்ம என்ன செய்யலாம்னா குழுவாக்கலாம். அப்ப நமக்கு 2 குழுக்கள் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த குரூப் எடுத்தோம்னு சொன்னா இந்த குரூப்ல இந்த 2 ஒன்றும் யாருக்கு நேரா இருக்கான்னு பாருங்க. நிலைக்குத்தாக இந்த 2 ஒன்றும் யாருக்கு நேரா இருக்குன்னு சொன்னா இந்த ஏபிக்கு நேரா இருக்கு. அதாவது ஏபிக்கு நேரா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த 2 ஒன்றையும் பாருங்க, இந்த குரூப்ல இந்த 2 ஒன்றையும் பாருங்க. இந்த 2 ஒன்றும் நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா நிலைக்குத்தா என்ன இருக்கு பாருங்க, ஏ பி பார். இங்க பாருங்க என்னன்னா ஏ பார் பி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பி பார் வந்து பொதுவா இருக்கு. இந்த 2 ஒன்றுக்கும் பி பார் வந்து பொதுவா இருக்கு. அதே நேரம் நீங்க இப்படி கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த சி பார் வந்து பொதுவா இருக்கும். ரைட். அப்ப உங்களுக்கு இந்த தரப்பட்ட இந்த 2வது வினா இருக்கு தானே. அப்ப 2வது வினாவை வந்து நீங்க காணோ வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா
ஏபி பி பார் சி பார்ங்கிற ஒரு விடை வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப வந்து நாங்கள் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப நான் வந்து 3வது வினாக்கு செல்ல போறோம். ரைட். ஸோ அதனால வந்து இப்ப நான் 2 வினா செய்திருக்கேன். இது வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு கிளியரா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கா? 2 ரிப்ளை பண்ணுங்க பாப்போம், லைன் இருக்கிறாங்க. ரைட். அப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க எழுதி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சொல்லுங்க சார். இதை வந்து நாங்க எஸ்ஐக்கு அந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா சார்? ஓமாம், நீங்க எஸ்ஐக்கு வந்து நீங்க ஷார்ட்கட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எஸ்ஐல வந்து அவங்க வந்து ஆன்சரை தான் எதிர்பார்க்காங்க. எஸ்ஐல வந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு காணோ வரைபடத்தை தருவாங்க. அந்த காணோ வரைபடத்தை பார்த்து நீங்க அப்படியே வந்து உங்களோட விடை பேப்பர்ல எழுத வேண்டியிருக்கும். 2வது வந்து என்னன்னு சொன்னா, இந்த ஒன்றுகளையும் பூஜ்ஜியங்களையும் வந்து நீங்க தெளிவா குறிச்சு காட்டணும். ஒன்றுகளையும் பூஜ்ஜியங்களையும் தெளிவா நீங்க குறிச்சு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம இந்த குரூப் பண்றோம் தானே, இந்த மாதிரி நம்ம இந்த மடிச்சு இப்படி நம்ம குரூப் பண்றோம் தானே, இந்த குரூப் பண்ணக்கூடிய விடயங்களை வந்து நீங்க தெளிவா காட்டணும். அதனால அவங்க எக்ஸாம் பேப்பர்ல சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய காணோ வரைபடத்தில் தடங்களை அல்லது கன்னிகளை தெளிவாக குறித்து காட்டுகன்னு சொல்லி எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட குரூப்ஸை வந்து தெளிவா குறிச்சு காட்டணும். அடுத்த 4வது விடயம் என்னன்னு சொன்னா, அந்த குரூப்ல இருந்து நீங்க ஆன்சரை வந்து எப்படி வேணா எடுக்கலாம். நீங்க ஷார்ட்கட்டை பயன்படுத்தியும் எடுக்கலாம், அல்லது நீங்க உங்களோட பழமையான இன்னொரு மெத்தட் இருக்கு தானே, அந்த மெத்தடை பார்த்தும் நீங்க என்ன செய்யலாம், ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா முக்கியமா ஒரு விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னா, நீங்க வரையக்கூடிய காணோ வரைபடத்துல உங்களுக்கு தேவையான ஆன்சரை வந்து நீங்க எடுத்ததுக்கு பிறகு பாருங்க, நான் எழுதிருக்கேன் தானே, இதை வந்து நீங்க அழிச்சு விட்டுறணும். இதை வந்து உங்களோட காணோ வரைபடத்துல வந்து நீங்க குறிச்சு காட்டக்கூடாது. விளங்குதா? எஸ்ஐ பேப்பர்ல வந்து இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை அப்படியே நீங்க எழுதி காட்டக்கூடாது. இதை வந்து நீங்க அழிச்சு விட்டுறணுமா. இதெல்லாம் வந்து நீங்க ஆன்சர் எடுக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு இது தேவை. இந்த இருக்கிறது வந்து ஆன்சரு நீங்க எடுக்கும் வரைக்கும் தான் தேவை, ஆன்சர் எடுத்ததுக்கு பிறகு. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, பென்சிலால தான் நீங்க எழுதணும். பென்சிலால எழுதி ஒன்றுகளையும் பூஜ்ஜியங்களையும் குறித்து காட்டினதுக்கு பிறகு, குரூப்ஸ் எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு நீங்க ஒரு ஆன்சர் எடுப்பீங்க. இப்ப உங்களுக்கு உரிய ஆன்சர் கிடைச்சிட்டேன்னா நீங்க என்ன செஞ்சிடணும், அதெல்லாம் அழிச்சு விட்டுறணும். சரியா? நான் இப்ப அழிச்சிருந்தான், இந்த மேல இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க என்ன செஞ்சிடணும்னா அழிச்சு விட்டுறணும். சரியா? அதெல்லாம் வந்து உங்களோட காணோ வரைபடத்துல வந்து குறித்து காட்ட கூடாது. சில நேரம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரியா? உங்களோட காணோ வரைபடம் இப்படிதான் இருக்கணும். ரைட். அது வந்து நான் உங்களுக்கு அந்த சில எஸ்ஏ கேள்விகள் வந்து செய்து காட்டுறோம். உங்களுக்கு அந்த பேப்பரை வந்து நான் அனுப்பி உங்களுக்கு அந்த எஸ்ஏ பேப்பர், அதுக்கு தான் நீங்க அந்த எக்ஸாம் பேப்பர் செய்து வந்து நீங்க அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரைட், இப்படித்தான் நான் என்னென்ன ஆன்சர் தான் எழுதணுங்கிறது ஒரு தெளிவு வரும். சரியா? உங்களுக்கு நான் அநேகமா உங்களுக்கு வார வீக்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ பாடெல்லாம் வந்து நான் செய்து காட்டுறதுக்கு பார்க்கேன். ஆனா அந்த எக்ஸாம் பேப்பர் செய்து காட்டணும்னு சொன்னா நீங்க இப்ப 1வது யூனிட், 2வது, 3வது, 4வது யூனிட் எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க படிச்சு கொஞ்சம் தெளிவா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம என்னன்னா, நம்ம எக்ஸாம் பேப்பர்ல வந்து நம்ம நீண்ட நேரம் எடுத்து செய்துட்டு போனோம்னு சொன்னா கொஞ்சம் முடிபடாம இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம எக்ஸாம் பேப்பர் விளங்கப்படுத்தக்குள்ள பார்ப்போம். சரியா? இப்ப அடுத்த கேள்வி நான் வந்து செய்து காட்டுறேன். இப்ப இந்த பேட்டர்ன்லயும் வந்து இந்த எக்ஸாம் பேப்பர் வருது. சரியா? அதனால இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அடுத்த மெத்தட்ஸ் வந்து பாருங்களா. அந்த பாஸ் பேப்பர்ல நான் 3வது தந்திருக்கிற இந்த வினா வந்து பாஸ் பேப்பர்ல வரல, ஆனா அந்த டேம் எக்ஸாம்ல வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அதனால வந்து பார்த்துக்கொள்ளுங்களா. இப்ப இந்த மெத்தட்ஸை பாருங்களா. இப்ப இந்த மெத்தட்ல வந்து செட் சமன் உங்களுக்கு ஏபிசின்னு சொல்லி 3 மாறிகள் பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். சில நேரம் அவங்க பிக்யூஆர்ன்னு தரலாம், XY செட்னு தரலாம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஏபிசின்னு தந்திருக்கேன். அடுத்து வந்து உங்களுக்கு கூட்டுத்தொகை வந்து எப்படி தந்திருக்கான்னு கேட்டா, இந்த 0, 1, 3, 4, 6 தந்திருக்காங்க. இப்படி தந்து போட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா, ஒரு சுருக்கப்பட்ட ஒரு எளிமைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு கோவையை வந்து பெறச்சிடலாம். அதாவது ஒரு
சொற்கோவையோ பொஸ்கோவையோ. சரியா, நம்ம எப்படி வேணா இதை நம்ம பயன்படுத்தி சுருக்கலாம். சரியா, சொற்கோவையை பயன்படுத்தி நம்ம இதுல இருந்து ஆன்சர் எடுக்கலாம், பொஸ்கோவையை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் எடுக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு சொப்புக்கு வந்து செய்து காட்டப்படுறேன், பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் கவனமா பாருங்க. முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னா, 3 உள்ளீடுகள் இருக்கும்போது, சரியா, 3 உள்ளீடுகள் இருக்கும்போது உங்களுக்கு 2/3 அடுக்கு 8 வகையான வெளியீடுகள் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் போகும். சரியா, 7 வரைக்கும் போகும். உங்களுக்கு தெரியும், இப்ப இங்க பயன்படுத்திக்கிறது 3 பிட் தானே பயன்படுத்துறாங்க. அதாவது ஏ, பி, சின்னு சொல்லி 3 மாறிகள் எடுத்திருக்காங்க. இப்ப 0 என்ஸ்னா நாம எப்படி எழுதுவோம்? சரியா, 0 என்ஸ்னா 3ம் 0, அதாவது 0, 0, 0ன்னு எழுதுவோம். 1 என்ஸ்னா நாம எப்படி எழுதுவோம்? 0, 0, 1ன்னு எழுதுவோம். அதே நேரம் 2 என்ஸ்னா நாம எப்படி எழுதுவோம்? 0, 1, 0ன்னு எழுதுவோம். 3 எப்படி எழுதுவோம்? 0, 1, 1ன்னு எழுதுவோம். 4 எப்படி எழுதுவோம்? 1, 0, 0ன்னு எழுதுவோம். சரியா, 4 1, 0, 0ன்னு எழுதுவோம். 5 1, 0, 1ன்னு எழுதுவோம். 6 செல்லும்போது 1, 1, 0ன்னு எழுதுவோம். 7 1, 1, 1ன்னு எழுதுவோம். சரியா, சோ இப்ப நான் இந்த காணோ வரைபடத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காணோ வரைபடத்தை பாருங்க. இதுல நீங்க எப்படி எடுக்கணும்னு சொன்னா, இந்த ஏபிசிடி ஓர்டர்ல எடுக்கணுமா? பாருங்க, இது ஏ, பி, சி. அதாவது இந்த முதலாவது பிட் இருக்கு தானே, இந்த பிட் வந்து ஏ, இந்த பிட் வந்து பி, இந்த பிட் வந்து என்னச்சுன்னா சி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதாவது இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இப்படித்தான் நீங்க ஓர்டர்ல எடுக்கணும். அவங்க சில நேரம் உங்களுக்கு அந்த சில ஆப்ஷன்ஸை வந்து மாத்தி தருவாங்க. இந்த பக்கம் பிசி இருக்கும், இந்த பக்கம் ஏ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஏபிசி சொல்லக்கூடிய அந்த ஓர்டர்ல எடுக்கணும். இப்ப நான் எழுதுறேன் பாருங்க எப்படின்னு சொன்னா, இதை வந்து கொஞ்சம் விரிவா நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க உங்க புக்ல வந்து எழுதி எடுத்துக் கொள்ளலாம். பாருங்க, 0, 0, 0. நான் எழுதுறேன் பாருங்க, 0, 0, 0. ரைட். இந்த பெட்டி எழுதுறேன் பாருங்க, 0, 1, 0. பாருங்க எப்படி எழுதுன்னு சொல்லி, 0, 1, இந்த பக்கம் பாருங்க 0. அடுத்து பாருங்க 1, 1, 0. சரி, அதாவது 1, 1, 0. அடுத்து பாருங்க இப்படி 1, 0, 0. 1, 0, 0. அடுத்து பாருங்க எப்படின்னா 0, 0, 1 இந்த பாருங்களா, இந்த லைனை பாருங்க. ரைட், எப்படி வருதுன்னு கேட்டா 0, 0, 1. அடுத்து பாருங்க 0, 1, 1. ரைட், 0, 1, 1. அடுத்து பாருங்க எப்படின்னு சொன்னா 1, 1, 1 3 1 இருக்கும். 1, 1, 1 இருக்கும். அடுத்து பாருங்க எப்படின்னு சொன்னா 1, 0, 1 இருக்கும். அதாவது 1, 0, 1 இருக்கும். ரைட். இப்ப அடுத்து பாருங்க எப்படின்னு சொன்னா, இப்ப நான் எழுதிட்டு தானே, இப்ப 3ம் 0வா இருந்தா இந்த பெட்டியினுடைய பெருமானம் பாருங்க 0. இந்த பெட்டியில பாருங்க 0, 0, 1 சொன்னா 1. நான் பக்கத்துல எழுதிருக்கேன், நீங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா பாக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் எழுதியிருக்கேன் ஒரு பெருமானம். அடுத்து பாருங்க 0, 1, 0ங்கிறது 2. 0, 1, 1 என்று சொல்றது வந்து 3. 1, 1, 0 சொல்றது வந்து 6. 1, 1 என்று சொல்றது வந்து 7. 1, 0, 0 எங்க சொல்றது வந்து 4. அதே நேரம் 1, 0, 0, 1ங்கிறது 5. ரைட். இப்ப நீங்க வந்து இப்ப இதெல்லாம் எழுதணுமாங்கிறதுக்கு இல்ல. நான் முதலாவது உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எப்படி வருகுதுன்னு சொல்லி நான் தெளிவா விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டுகளை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு இங்க தந்திருக்கிறத பாருங்க, இங்க இருக்கு தானே,
இந்த இடத்துல பாருங்க, இங்க தந்திருக்க வந்து 0 தந்திருக்காங்க. அப்ப 0 தந்திருந்தா இந்த பெட்டிக்குள்ள நீங்க போடுங்க. அடுத்தது 1 தந்திருக்காங்க. அப்ப இதுக்குள்ள 1 போடுங்க. அடுத்தது 3 தந்திருக்காங்க. இதுக்குள்ள நீங்க 1 போடலாம். அடுத்தது 4 தந்திருக்காங்க. 4ங்கிறது இந்த இருக்கு பாருங்க. அடுத்தது 6 தந்திருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க. 1களை போட்டு ஏனைய இடங்கள் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா 0மாக இருக்கும். ரைட். இந்த இடத்துல உங்களுக்கு கேள்விகள் வரும். இந்த 00 இந்த 011 சொல்லி அந்த பெட்டிக்குள்ள எழுதிருக்கேன் தானே, இதெல்லாம் எழுதிருக்கேன் தானே, இதெல்லாம் வந்து காணோ வரைபடத்துல வந்து கட்டாயமா குறிச்சு காட்டணுமான்னு சொன்னா அதெல்லாம் வந்து உங்களோட விடையில வந்து நீங்க குறிச்சு காட்டக்கூடாது. நீங்க விடைய கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் தான் அது. நீங்க விடைய கண்டுபிடிக்கலாம் வந்து நீங்க பென்சிலால எழுதி போட்டு நீங்க உங்களுக்கு குறிப்பிட்ட ஆன்சர் வந்து கிடைச்சதுக்கு பிறகு வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து அழிச்சு விட்டுறலாம். சரியா? இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம ஒன்றுகளை போட்டுட்டோம் தானே, இப்ப குரூப் பண்ணணும். சரியா? இப்ப இந்த ஒன்றுக்கு தான் இந்த ஒன்றை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இவரோட நீங்க குரூப் பண்ணலாம். இந்த ஒன்றோட சேர்த்து என்ன செய்யலாம், குரூப் பண்ணலாம். அடுத்து இந்த 2 ஒண்ணு பக்கத்துல இருக்கு தானே, இவங்க 2 பேரையும் சேர்த்து நீங்க என்ன செய்யலாம்னா குரூப் பண்ணலாம். இந்த 2 ஒன்றையும் சேர்த்து குரூப் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த ஒன்று இருக்கு தானே, இந்த ஒன்றை நீங்க என்ன செய்யலாம்னா கீழே இருக்கிற ஒன்று இருக்கு தானே, இதோட சேர்த்து நீங்க என்ன செய்யலாம்னா குரூப் பண்ணலாம். இதோட சேர்த்து குரூப் பண்ணலாம். நம்ம குரூப் பண்ணிருக்கோம். அடுத்த வந்து நீங்க வளமையா எழுத வேண்டியது என்ன இருக்குமான்னு கேட்டா நீங்க இந்த இடத்துல வந்து இப்படி இந்த A பார் B பார் A பார் B என்று எழுத வேண்டியிருக்கும். அடுத்தது AB. அடுத்தது வந்து A B பார், இந்த பக்கம் C பார் C. நல்லா யோசிங்க. இப்ப இந்த குரூப் எடுத்துக்கொள்ளுங்களா, இந்த குரூப்பை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த 2 ஒன்று யாருக்கு நேரா இருக்காருன்னு சொன்னா இந்த A பார் B பாருக்கு நேரா இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, A பார் B பாருக்கு நேரா இருக்கு பிளஸ் அடுத்தது இந்த 2 ஒன்றையும் பாருங்க, இந்த குரூப்லயா இந்த இருக்கிற குரூப்ல வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 2 ஒன்றும் நீங்க நிலை கூட்டா பாத்தீங்கன்னு சொன்னா யாரு பொதுவா இருக்காருன்னு சொன்னா இந்த A பார் தானே பொதுவா இருக்கு. A பார் பொதுவா இருக்கு. கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா C இருக்கு பிளஸ் இந்த குரூப்புக்கு வருவோம். இந்த குரூப் எடுத்துக்கொள்ளுங்களா, இந்த குரூப்ல வந்து நீ நிலை குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க இந்த 2 ஒன்று வந்து 2 ஒன்றுக்கும் பொதுவா இருக்கிறத நம்ம எடுக்கணுமா, A வந்து பொதுவா இருக்கு. கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா C பார் வந்து பொதுவா இருக்கு. C பார் வந்து பொதுவா இருக்கு. சோ அப்ப உங்களுடைய இந்த 3வது வினா இருக்கு தானே, அப்ப இந்த 3வது வினாவை நாம் சுருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து சரியான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். சரியா? இதுல நீங்க நல்லா விளங்கி கொள்ள வேண்டியது, இதுல வந்து நான் இந்த 3வது வினாவை விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் நான் இவ்வளவும் எழுதினேன். சரியா? உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த ஆன்சரை வந்து எடுத்து போட்டு மற்றைய நீங்க தேவையில்லாத விடயங்கள்லாம் வந்து அழிச்சு விட்டுறணும். உங்களுக்கு காணோ வரைபடத்துக்குள்ள என்ன இருக்கணும்னு கேட்டா 1களும் 0களும் தான் காணோ வரைபடத்துக்குள்ள வந்து இருக்கணும். சரியா? இந்த காணோ வரைபடத்துக்குள்ள 1களும் 0களும் தான் இருக்கணும். அடுத்து வந்து இந்த குரூப்ஸை வந்து நீங்க தெளிவா காட்டணும். குரூப்ஸ் வந்து தெளிவா காட்டணும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் எடுக்கணும். அப்ப ஆன்சர் எடுத்து போட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்க என்ன செஞ்சணும்னா நீங்க அழிச்சு விடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ இப்போ இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்னா இதுல இருந்து சில கேள்விகள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பயிற்சிக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு வினா ஒன்று தாரேன். சரியா? உங்களுக்கு பயிற்சிக்காக நான் ஒரு வினா ஒன்று தாரேன். ரைட்? அந்த வினாவை வந்து நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ வந்து நாங்க 2 குரூப் ஆக்கிட்டு ஒன்னு வந்து தனியா வச்சு பார்த்து செய்ய முடியும். அப்படி குரூப் பண்ணிடலாம். இப்ப நீங்க சொல்லுங்க என்ன கேட்டா இந்த 2 ஒன்றுகளையும் குரூப் பண்ணிட்டோம்னு சொன்னா தனியா வந்து ஒன்று மிஞ்சுது தானே, அப்போ அந்த ஒன்றை வந்து நம்ம தனியா குரூப் பண்ணலாம்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஒன்றை வந்து நீங்க எப்ப தனியா குரூப் பண்ணணும்னு சொன்னா இன்னொரு ஒன்றோட சேர்த்து குரூப் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க தனியா குரூப் பண்ணலாம். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த ஒன்றோட இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
அப்ப வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டையும் சேர்த்து தான் நீங்க என்ன செய்யணும்னா குரூப் பண்ணணும். அப்படி ஒரு ஒன்று இருக்கு, அதை வேறொரு ஒன்றோட இணைச்சு குரூப் பண்ண முடியாது என்ற ஒரு கன்செப்ட் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப நீங்க தனியா குரூப் பண்ணலாம். ஆனா இங்க வந்து நம்ம ரெண்டா குரூப் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதாலதான் நம்ம அப்படி குரூப் பண்றோம். அதுக்கு தான் நாங்க அந்த காணோ வரைபடங்கள் அந்த விதிகள் படிச்சிருக்கோம். எப்படின்னு சொன்னா ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்போட என்ன செய்யலாம்னா மேற்பொருந்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த சில விதிகள் படிச்சிருக்கேன். சரியா? அந்த விதிகள் தேவைன்னு சொன்னா அதுல நோட்ஸ் வந்து நான் தேவைன்னு சொன்னா பிறகு அனுப்பி வைக்கணும். சரியா? இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நாம இப்ப பொஸ்கோவை பார்த்திருக்கோம், இதே சொற்கோவை தான் இப்ப பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து பொஸ்கோவையில இதே மாதிரி சில வினாக்கள் வந்து செய்வோம். இப்ப செய்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா ஒன்று வரும். ஒரு நிறைய கேள்விகள் செய்யும்போது ஐடியா வரும். இப்ப அதே நேரம் வந்து உங்களுக்கு அந்த நான் சில எக்ஸாம் பேப்பர்ஸும் வந்து விளங்கப்படுத்தும் போது இன்னும் உங்களுக்கு அந்த ஐடியா வந்து இன்னும் கொஞ்சம் வரும். ஆன்சர் வந்து எப்படி எப்படி எடுக்கணுங்கிற ஐடியா வரும். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இந்த ஒரு வினா தாரன், இந்த 3வது செஞ்சுதானே கடைசியா செஞ்ச மாதிரி ஒரு வினா ஒன்று தாரன். அந்த வினா வந்து நீங்க செய்து பார்த்து ஆன்சரை எடுத்து எனக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து இப்படி இந்த ஃபைனல் ஆன்சரை வந்து சொல்லுங்க. இந்த ஃபைனலா இருக்குதான ஆன்சர், இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு வார கிளாஸ்ல சொல்லுங்க. அதை நான் சரியா பிள்ளையான்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப நான் அந்த வினா வந்து உங்களுக்கு நான் இந்த இடத்துல எழுதி விடுறேன்னு வந்து நீங்க அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. 4வது வந்து உங்க 4வது வினா வந்து நீங்க செய்து பாருங்க. ரைட்? இப்ப நான் வந்து ஒரு எஃப் எடுத்துட்டு தெரியும் பி கியூ ஆர், நீங்க பி கியூ ஆர் அந்த ஓர்டர்லாம் எடுக்கணும். பிராக்கெட்டுக்குள்ள 1, 2, 4, 5, 7 தாரணா. ரைட்? இந்த வினா வந்து நீங்க பார்த்து எழுதுங்க. எழுதி இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லி எனக்கு வந்து வார கிளாஸ்ல வந்து சொல்லுங்க.